நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து விட்டது. ஸோ 107+5 112, 118 வேணும், இன்னும் 6 வேணும். கரெக்டாக சிபிஐ சிபிஎம் விசிகா இருக்குது. அவங்க கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. கொடுத்தாலும் இது எவ்வளவு நாள் ஓடுன்றது ஒரு பிரச்சனை இருக்குது. நிரந்தரமா இந்த அரசுக்கு 5 ஆண்டுகள் ஸ்திரத்தன்மை வேணும்னா அதிமுக நினைச்சா மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஏடிஎம்கே என்ன பண்ண போறாங்கன்றது முக்கியம். ஏடிஎம்கேவாலையும் அடுத்த 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியுமான்றது ஒரு கொஸ்டின். விஜய்க்கு எப்படி அதிகாரத்துல கிட்ட கை கட்டினது வாய் கட்டாம போயிடுமோ, அது காப்பாத்திக்கணும்னு என்ன இருக்கோ, அதே மாதிரி அதிமுகவுக்கும் விஜயை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 101 தொகுதியில டெபாசிட் போயிருக்கும் போது அதிமுகவோட எதிர்காலம் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இனிமே திமுக காங்கிரஸ் கூட்டணி கிடையாது, அது உடைந்து விட்டது. 10 ஆண்டு இல்ல 22 ஆண்டு கால கூட்டணி 2004 இருந்து 4 சட்டமன்ற தேர்தல்கள், 4 மக்களவை தேர்தல்கள் ஒன்றாக இருந்தார்கள். இன்றைக்கு பிரிந்திருக்கிறார்கள். சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு இந்த அலையன்ஸ். பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது போல, மாணிக்கம் தாக்கூர் சொன்னது போல, ராகுல் காந்தியை விரும்பியது போல இந்த அலையன்ஸ் விஜயோட போயிருந்தாங்கன்னா அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. விஜய் முதலமைச்சர் ஆவதை பார்த்து திமுகவுக்கு கோபமும் பொறாமையும் வெடித்து கிளம்புகிறது. கவர்மெண்ட் கவுந்ததுன்னா தேர்தல் நோக்கி போவோம். தேர்தலுக்கு போனாங்கன்னா இப்ப இருக்கிறது இல்ல 200 சீட்டு விஜய் ஜெயித்து வருவார். விஜய் பதவியேற்க விடாமல் தடுக்கப்படுவாரே, ஆனால் அவரால் அமைச்சரவையை அமைக்க முடியவில்லை, முதலமைச்சராக பதவியேற்க முடியவில்லை என்றால் தேர்தல்களை தவிர வேறு வழி இல்லை. தேர்தல்களை அதிமுக இருக்க 46 எம்எல்ஏவும் விரும்பல, திமுக இருக்க 59 எம்எல்ஏவும் விரும்பல. ஏன்னா இவங்க தான் நிறைய செலவு பண்ணிருக்காங்க. ஒருவேளை சிபிஎம் சிபிஐ இவங்க ஆதரவு கொடுக்கலன்னா விஜய்க்கு பிரசிடென்ட் ரூலை தவிர ஒரு ஆப்ஷனே கிடையாது. பிரசிடென்ட் ரூல்னா அது பிஜேபி ரூல். 6 மந்த்ஸ்க்கு அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி தமிழகம் நகர்கிறது என்றதான் அர்த்தம். திமுக செஞ்ச தவறு என்ன? விஜயை விமர்சனம் செய்வதில் தவறு இல்லை. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களை விமர்சனம் பண்ணாங்க, விஜய் ஆதரவாளர்களை தற்கூறினாங்க, அணில் குஞ்சினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அதனோட விளைவை நீங்க அனுபவிக்கிறாங்க. அந்த தொகுதிக்கு அவர் நிரம்ப செய்திருக்கிறார். இருந்தாலும் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இது மக்கள் தீர்ப்பு. தலைவணங்கி அதை நாம் ஏற்க வேண்டும். ஸ்டாலினே அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். நாம் வெற்றி பெறுகிறோமோ தோல்வி அடைகிறோமோ என்பது முக்கியம் இல்லை, நாம் போராடினோமோ இல்லையா என்பதுதான். அவர் எவ்வளவோ தோல்விகளை சந்தித்தவர், எவ்வளவோ வெற்றிகளை சந்தித்தவர். அதனால இது அவருக்கு ஒரு பின்னடைவு. இதிலிருந்து அவர் மீண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். விசிகாவுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு சேதாரம் அடைந்திருக்கிறது. விஜய் பக்கம் அது போயிடுச்சு. இதை மறைப்பதற்காகத்தான் பிஜேபி விஷயத்தை மீண்டும் மீண்டும் கிளறி கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார் தொல் திருமாவளவன். இனிமே அந்த பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. விசிகாவும் இடதுசாரிகளும் அப்படி ஓட்டினாங்கன்னா இருக்கிற 2 சீட்டும் காணாமல் போகும். ஏடிஎம்கேவோட சப்போர்ட் விஜய்க்கு கிடைக்கலன்னா இந்த நம்பர்ஸை வச்சு அவரால் ஓராண்டுக்கு மேல் அதிகபட்சம் அது கூட ஆள முடியாது. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசர் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 108 தொகுதியில் தாவேகா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. யாருடன் அவர் அடுத்த கட்டமாக சேர போறார், யாரெல்லாம் ஆதரவு கொடுக்க போறாங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்திய அளவில் பேசு பொருளாக தற்போது மாறி உள்ளது. விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அதிமுக அப்படின்னு தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளுடைய பேரெல்லாம் அடிபட்டு இருக்கு. காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா முதல் கல்லை பாஜகவிற்கு எதிராக எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி ஆதரவு கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. சார், எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம்? காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து விட்டது 5 எம்எல்ஏஸோட. இப்போ அவர் 208ன்றது 207, ஏன்னா 2 தொகுதியில் நின்று இருக்காரு. ஸோ 207 + 5 12. 108 + 108ன்றது 107 தான். ஏன்னா ஒரு 2 தொகுதியில் நிற்கிறாரு அவர். ஸோ 107+5 112, 118 வேணும், இன்னும் 6 வேணும். கரெக்டாக சிபிஐ சிபிஎம் விசிகா இருக்குது. அவங்க கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. கொடுத்தாலும் இது எவ்வளவு நாள் ஓடுன்றது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் 6 மந்த்ஸ்க்கு ஓட்ட முடியும். நிரந்தரமா இந்த அரசுக்கு 5 ஆண்டுகள் ஸ்திரத்தன்மை வேணும்னா அதிமுக நினைச்சா மட்டும்தான் அது சாத்தியப்படும். பதட்டம் இல்லாமல் ஒரு ஆட்சி. ஆமா, பதட்டம் இல்லாத ஒரு ஆட்சி. இந்த 118 வச்சுக்கிட்டு நீங்க நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு ஓடிட்டு இருக்க முடியாது. ஸோ இதில் மாட்டிக்கிச்சு. இப்போ ஏடிஎம்கே என்ன பண்ண போறாங்கன்றது முக்கியம். ஏடிஎம்கேவாலையும் அடுத்த 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியுமான்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த பாயிண்ட் இருக்கு. விஜய்க்கு எப்படி அதிகாரத்துல கிட்ட கை கட்டினது வாய் கட்டாம போயிடுமோ, அது காப்பாத்திக்கணும்னு என்ன இருக்கோ,
அதே மாதிரி அதிமுகவுக்கும் வந்து விஜயை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்துட்டாங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து தோல்விகள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்திருக்குது. இந்த முறை வந்த தோல்வி இப்ப 2021 எடப்பாடி பழனிசாமி தோற்கும் பொழுது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரக்கூடிய தோல்வி 2026 அவங்க வெற்றி பெற்று விடுவார்கள் நினைச்சாங்க. ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி ஆயிருக்குன்னா, அவங்க 66 சீட்டு 2021 ஜெயிச்சவங்க இன்னைக்கு 46 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. 46 சீட்டுன்றது வந்து நீங்க வந்து அவங்க வரலாறுலயே அவங்க 5 ஆண்டுகள் தொடர்ந்து அதிகாரம் இல்லாம இருந்தது கிடையாது. 101 தொகுதிகளில் அவங்களுக்கு டெபாசிட் போயிருக்கு. அப்ப கட்சி வந்து மோசமான கண்டிஷனை நோக்கி போய்கிட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் திமுக வந்து 13 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்கு, 10 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனா இவங்க அப்படி இருந்தது கிடையாது. இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் அதிகாரம் இல்லாமல் இருந்தது கிடையாது. எவ்ரி 5 இயர்ஸ் வருஷம் அவங்களுக்கு பவர் வந்துகிட்டே இருக்கும். இந்த முறை அது அவங்களுக்கு 2வது 5 ஆண்டு முறை பவர் இல்லாமல் போனது மட்டும் இல்லை, எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 101 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கணும் போது அதிமுகவோட எதிர்காலம் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப அடுத்த 5 ஆண்டுகள் அவர்கள் வந்து அதிகாரம் இல்லாம இருக்கிறார்களா, இருக்க முடியுமா? விஜய்க்கு எப்படி ஆட்சியோட ஸ்திரத்தன்மைக்கு இந்த காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக்கு ஆதரவு போதாதோ, அதிமுக ஆதரவு இருந்தால் மட்டும்தான் 5 ஆண்டுகள் அவரால் எப்படி வந்து ஸ்திரத்தன்மையுடன் ஓட்ட முடியுமோ அந்த நிர்பந்தம் அதிமுகவுக்கும் இருக்கிறது கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு. பட் அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு நம்மளால யூகிக்க முடியல. நிறைய தகவல்கள் ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. 2/3 வந்து சிவி சண்முகம் தலைமையில வராங்க அப்படின்னு, அப்புறம் தங்கமணி வேணான்ட்டாரு, வேலுமணி வேணான்ட்டாரு, இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கடும் குழப்பம் என்பதுதான் யதார்த்தம். முதுகில் குத்தி விட்டது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி 10 ஆண்டு கால மெகா கூட்டணி தற்போது உடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. மாணிக் தாகூர் வந்து இன்னைக்கு பேசும் பொழுது கூட வந்துட்டு அது தேர்தலோட வந்து தேர்தல் கூட்டணிங்கிறது முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் டெசிஷன் யாருனாலும் எப்படினாலும் எடுக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கும் செல்வப்பிரந்தையை தோத்ததுக்கும் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மக்களுடைய முடிவு வந்து தமிழ்நாட்டினோட முடிவு விஜய் அப்படிங்கிறது தான் வந்து தெரிஞ்சிருக்கு, தேசிய தலைமை எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் யாருக்குங்கிறத சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிட்டாங்க மொத்தமாக. அதான் அவங்களுக்கு ஒரு உள்ள 10 ஆண்டு இல்லை 22 ஆண்டு கால கூட்டணி. 2004 4 சட்டமன்ற தேர்தல்கள், 4 மக்களவை தேர்தல்களில் ஒன்றாக இருந்தார்கள். இன்றைக்கு பிரிந்திருக்கிறார்கள். சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு இந்த அலையன்ஸ். அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது போல, மாணிக்கம் தாக்கூர் சொன்னது போல, ராகுல் காந்தியை விரும்பியது போல இந்த அலையன்ஸ் விஜயோட போயிருந்தாங்கன்னா அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது மாதிரி 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்துட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு. இனிமேல் திமுக காங்கிரஸ் கூட்டணி கிடையாது, அது உடைந்து விட்டது. வரும் ஆண்டுகளில் வந்து இனிமேல் அவங்க சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக அடுத்த சில ஆண்டுகளுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. இந்த முடிவு அவங்க எடுத்துதான் ஆகணும். ஏன்னா பாடாப்படுத்தியது திமுக அவர்களை. முதுகுல குத்திட்டாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி முதுகுல குத்துன காரியத்தை திமுக பலமுறை பண்ணிருக்கு. 99 மக்களவை தேர்தல்களில் 6 எம்பிஸை வச்சுக்கிட்டு பிஜேபி எதிர்ப்பை சொல்லி மதவாத பாஜகவுக்கு எதிரின்னு சொல்லிட்டு 6 சீட்டை ஜெயிச்சு ஜெயலலிதா 18 பேரை வாபஸ் வாங்கினோன்னே அன்றைய வாஜ்பாய் அரசை ஆதரிச்சு அப்படியும் ஒரு ஓட்டில் அது கவுந்தது செய்தது தான் திமுக. 1 கோடி கையெழுத்து, மதவாதத்துக்கு எதிரான கையெழுத்துன்னு March 1, 1999 லயலா கல்லூரியில் கலைஞர் அன்றைய சிஎம் போடுறாரு. 48 நாளில் போய் வந்து April 17 வாஜ்பாய் அரசு ஆதரிச்சு அப்படியும் ஒரு ஓட்டில் கவுந்தது. அது துரோகத்தோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அதில் திமுகவுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படிங்கிற. ஆமாம், முதுகுல குத்திட்டான், அங்கே குத்திட்டான், இங்கே குத்திட்டான்றது வந்து இப்போ அன்னைக்கு யார் முதுகுல திமுக குத்தியது? அதனால இது வந்து வழக்கமான ஒரு சொல்லாடல். விஜய் முதலமைச்சர் ஆவதை பார்த்து திமுகவுக்கு கோபமும் பொறாமையும் வெடித்து கிளம்புகிறது. அதனுடைய விளைவு தான் நீங்கள் கூட்டணி இப்போ முதுகுல குத்திட்டீங்கன்ற பிரச்சாரத்தை அவங்க கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவினுடைய கூட்டணியில் இல்லாத கட்சி, மதசார்பற்ற கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான் காங்கிரஸுடைய நிலைப்பாடு. பாமகவோ இல்லை அமமுகவோ வர்றதா அவங்க மொத்தமாகவே விரும்பலை. இடதுசாரிகளும் விசிகாவும் தேமுதிகவும் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஐயுஎம்ங்கிறதான் விரும்புகிறாங்க. அதை தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அவர்கள் இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நேற்று திருமாவளவனும் மார்க்சிஸ்ட்டுகளும் வந்துட்டு இடதுசாரிலாம் ஒருங்கிணைந்து வந்து ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. 3 பேர் சேர்ந்து தான் முடிவெடுப்போம்ட்டு. இந்திய கம்யூனிஸ்ட் நாளைக்கு வந்து 8ஆம் தேதி சரியாக May 8 டைமில் வந்துட்டு நாங்கள் செருப்பில் கூட்டுறோன்ட்டாங்க. கவர்மெண்ட் கவுந்ததுன்னா தேர்தல் நோக்கி போவோம். தேர்தலுக்கு போனாங்கன்னா இப்போ இருக்கிறது இல்லை, 200 சீட்டு விஜய் ஜெயித்து வருவார். விஜய் இதற்கு பிறகும் விஜயை முதலமைச்சராக விடாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்குமே ஆனால், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தடுப்பார்களே ஆனால், நிச்சயமாக வந்து தேர்தல் தான் ஒரே வழி. குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதன் பிறகு தேர்தல். அந்த தேர்தலில் இதைவிட பெரிய தோல்வியை திமுக சந்திக்கும், அதிமுகவும் இதை விட பெரிய தோல்வியை சந்திக்கும். இவ்வளவு தூரம் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஒருவரை ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பீர்களே ஆனால் மக்களின் கோபம் இவர்களுக்கு எதிராக திரும்பும். இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது வரைக்கும் எந்த முடிவும் அறிவிக்கவே இல்லை. தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தையில் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. ஆனால் கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு, விசிகாவுக்கும் அனுப்பப்பட்டிருக்குங்கிறது வந்து உறுதியான தகவலும் வெளிவந்தாச்சு. இதான் சார், இந்த 2 நாள் வெயிட் பண்ணணும். கவர்னர் இன்னைக்கு தான் வராரு போல. ஸோ அதிகாரப்பூர்வமாக இவர்கள் தங்களுடைய முடிவை, காங்கிரஸ் மட்டும்தான் தன்னுடைய அதிகாரப்பூர்வ முடிவை அறிவித்திருக்கிறது, மற்றவர்கள் அறிவிக்கவில்லை.
அவர்கள் திமுக கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது கண்டிப்பாக வந்து இந்த அரசு அமையாமல் கவிழ்மையானால், பதவியேற்ப முடியாமல் போகுமே ஆனால், ஏன்னா பதவி ஏற்றாதான் கவிழ்றதுன்றது வாய்ப்பு, அந்த பேச்சுக்கு அர்த்தம். விஜய் பதவியேற்க விடாமல் தடுக்கப்படுவாரே ஆனால், அவரால் அமைச்சரவையை அமைக்க முடியவில்லை, முதலமைச்சராக பதவியேற்க முடியவில்லை என்றால் தேர்தல்களை தவிர வேறு வழி இல்லை. தேர்தல்களை அதிமுகவில் இருக்க 46 எம்எல்ஏவும் விரும்பல, திமுகவில் இருக்க 59 எம்எல்ஏவும் விரும்பல. ஏன்னா இவங்க தான் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு தேர்தலை தாவேகாவால் சந்திக்க முடியும், ஏன்னா அவன் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி தான் ஜெயிச்சிருக்கான். இவங்களால அதை சந்திக்க முடியாது. 100 கோடி வரைக்கும் செலவு பண்ண எம்எல்ஏலாம் இருக்காங்க, 50 கோடி செலவு பண்ண எம்எல்ஏ இருக்காங்க. விஜய் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 75 கோடியிலிருந்து 100 கோடி வரை செலவு செய்த கட்சிகள் இன்றைக்கு வந்து மறுபடியும் ஒரு தேர்தல் என்று தங்கள் கட்சி மீது திணிக்குமே ஆனால், போட்டி போட கூட திமுக அதிமுகவில் வேட்பாளர்கள் முன் வர மாட்டார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை சிபிஎம் சிபிஐ இவங்க ஆதரவு கொடுக்கலன்னா விஜய் பிரசிடென்ட் ரூலை தவிர ஒரு ஆப்ஷனே கிடையாது. பிரசிடென்ட் ரூல்னா அது பிஜேபி ரூல், 6 மந்த்ஸ்க்கு அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி தமிழகம் நகர்கிறது என்றுதான் அர்த்தம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கேரளாவில் கூட்டணியில் இடதுசாரிகளோட இருக்கிறாங்க, அவங்க ஆட்சியிலையும் வந்துட்டு பங்கெடுக்கிறாங்க ஐயுஎம். ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் திமுகவோடு தான் கூட்டணி தொடர்கிறோம், விஜய் எங்கிட்ட கேட்கவும் இல்லை, நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறதும் இல்லைங்கிறத அவங்க தெளிவாக திட்டவட்டமாக கள அறிவிச்சிட்டாங்க. இல்லை, அது அவங்களோட முடிவு, அது நம்ம ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது அவங்க, ஏன்னா அவங்க தெளிவாக அவங்க வந்து டிஎம்கே அலையன்ஸில் இருந்தாங்க, இன்னைக்கு விஜய் கேட்டார் நாங்கள் கொடுக்கலன்ட்டாங்க, ஃபைன், அது அவங்களோட உரிமை. தனக்கு வாக்களிக்காதவர்களை திமுக இழிவுபடுத்துவது போல திட்டுவது போல இவர்களை எல்லாம் நாம் திட்ட முடியாது. திமுக செஞ்ச தவறு என்ன? விஜயை விமர்சனம் செய்வதில் தவறு இல்லை. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களை விமர்சனம் பண்ணாங்க, விஜய் ஆதரவாளர்களை தற்கூறினாங்க, அணில் குஞ்சினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அதனோட விளைவை நீங்க அனுபவிக்கிறாங்க. நீங்க உங்க எதிரியை விமர்சிக்கலாம், ஆனா உங்க அரசியல் எதிரியை ஆதரிக்கிற மக்களை நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா அதற்கான விலையை கொடுப்பீர்கள். அதனாலதான் இன்னைக்கு வந்து 133 எம்எல்ஏ 59 எம்எல்ஏவா இருக்கு. இந்த தீர்ப்பு திமுகவுக்கு எதிரான தீர்ப்பு. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் வாக்களித்திருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக அவருக்கு விழுந்த 34% வாக்குகள் சீட்டா கன்வெர்ட் ஆகல. எம்ஜிஆருக்கு 30% வாக்குகள் 1977 அவர் சந்தித்த முதல் தேர்தலில் விழுந்து அது 130 சீட்டா கன்வெர்ட் ஆச்சு மெஜாரிட்டியா. துரதிருஷ்டவசமாக விஜய்க்கு அது கன்வெர்ட் ஆகல, நம்ம சிஸ்டத்தில் இருக்க கோளாறு. ஆகவே விஜய் முதலமைச்சராக விடாமல் தடுப்பவர்கள் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். கடந்த தேர்தல் போலவே இந்த தேர்தலும் லாஸ்ட்டாக நடந்த ஒரு 10 வருடமாக நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாமே வந்துட்டு மார்ஜின் வந்து ரொம்ப ஒரு லோ அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. ஒரு ஓட்டில் வந்துட்டு தலையெழுத்து மாறுங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த தேர்தலையும் வந்துட்டு நிறுவனம் இருக்கு. 2014க்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல், 16க்கு முன்னாடி வந்ததில் எதுலையுமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கல. 16 to 26 இந்த 10 வருஷம் தொடர்ந்து நடந்துட்டு. இல்லை, இது சிஸ்டம்ங்க. அது இதில் குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு ஜெயிக்கும் போதும் திமுக ஜெயிக்கும் போதும் லோ மார்ஜின் தான், இன்னைக்கு தோக்கும் போது லோ மார்ஜின் தான். ஜெயிக்கிறியா இல்லையான்றதான் ஃபர்ஸ்ட் கோல் சிஸ்டம். ஒரு வாட்டில் நீ தோத்தாலும் ஒன்று தான், ஜெயிச்சாலும் ஒன்று தான். அதனால் அதில் புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா சதவீத கணக்கு தான் வந்து விஞ்ஞான ரீதியிலானது. 34% ஓட்டு வாங்கினவனுக்கு வந்து உங்களுக்கு வந்து 108 சீட்டு தான் வருது. 24% ஓட்டு வாங்கின திமுகவுக்கு வந்து 59 சீட்டு வருது அப்படிங்க. அப்போ அது எப்படி நீங்கள் சரின்னு அது புலம்புறதும் அதை நினைச்சு கூட புலம்பலாம். அதற்கு அர்த்தம் இல்லை. இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து தான் நீ ஃபைட் பண்ணுற, இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீ ஜெயிக்கலாம், நீ தோக்கலாம், அவ்வளோதான். இது வந்து லோ மார்ஜின் ஹை மார்ஜின் பேசுறதுன்றது வந்து நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடியது. பக்தவச்சலம் ஜெயலலிதாவுடைய வரிசையில் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதே தோல்வியை வந்துட்டு முதல்வர் தழுவுனது வந்து ஒரு தொடர் வந்துட்டு பேசுபொருளாக மாறி இருக்கு. மேற்குவங்கத்திலும் முதல்வர் தோல்வி, இங்கும் தோல்வி. ஆமாம், பினராயி விஜயன் மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு. மமதாவும் தோல்வி, ஸ்டாலினும் தோல்வி. மக்கள் தீர்ப்பு. அடுத்த முறை அவர் ஜெயிக்கலாம். இந்த ஒரு தோல்வியை வைத்து ஸ்டாலினோட அரசியல் முடிந்து விட்டது என்று நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அவர் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய அரசியல் வயது, அவருடைய அரசியல் அனுபவம் தான் விஜயுடைய வயது. 1975 தான் விஜய் பிறக்கிறார், 51 வயது. 75-76 எமர்ஜென்சியில் சிறையில் இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள். 50 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் சந்தித்த ஏற்ற இறக்கங்கள் என்பவை அசாத்தியமானவை. தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் சகஜம். அதனால அதை வச்சு நம்ம அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கணிக்க முடியாது. அந்த தொகுதிக்கு அவர் நிரம்ப செய்திருக்கிறார், இருந்தாலும் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இது மக்கள் தீர்ப்பு. தலைவணங்கி அதை நாம் ஏற்க வேண்டும். ஸ்டாலினே அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். நேற்றைக்கு போய் தொகுதி மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதனால இது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய விஷயமா படலை. ஜனநாயகத்தில் இது ரொம்ப சகஜம். நாம் வெற்றி பெறுகிறோமோ தோல்வி அடைகிறோமோ என்பது முக்கியம் இல்லை, நாம் போராடினோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். அவர் எவ்வளவோ தோல்விகளை சந்தித்தவர், எவ்வளவோ வெற்றிகளை சந்தித்தவர். அதனால இது வந்து அவருக்கு ஒரு பின்னடைவு. இதிலிருந்து அவர் மீண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. இடதுசாரிகளும் விசிகாவும் இணைந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது திமுக கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துலையுமே அவங்க பேசவே இல்லை. நாங்கள் மூவரும் இணைந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி
3 பேரும் பேச தொடங்கி விட்டார்கள். அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து வெளியே வந்து அறிவாலயத்திற்குள்ளேயும் அதே பேட்டி தான் கொடுத்துட்டு போறாங்க. உள்ள வலியும் வேதனையும் இருக்குங்க. இந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால இந்த கூட்டணி கட்சிகளை திமுக பாடாய்படுத்தியது. 6 சீட்டு கொடுத்தவங்களுக்கு 5 சீட்டு கொடுத்து அசிங்கம் பண்ணாங்க. 6 சீட்டு கொடுத்த மதிமுகவுக்கு 4 சீட்டு கொடுத்தாங்க. அவங்க சிம்பல்ல கூட நிக்க விடாம அவங்களை அழிச்சாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு அதிகாரத்தை இழந்து நிக்கிறாங்க. இனிமேல் இவர்கள் வந்து திமுகவுடைய நுகத்தடியின் கீழ் கடந்த 7-8 ஆண்டுகள், குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் இருந்தது போல இப்போ இனி இருக்க மாட்டார்கள் என்று நாம் நம்பலாம். நம்பிக்கை தான் இது. இவங்களும் IUML மாதிரி போய் மறுபடியும் ஜாலரா போகிறது முடிவு பண்ணால் இவங்களுடைய ஆல்ரெடி இவருடைய வாக்கு வங்கி இவர்களை விட்டு முற்றிலுமாக போய்விட்டது. விசிகாவுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு சேதாரம் அடைந்திருக்கிறது. விஜய் பக்கம் அது போயிடுச்சு. இதை மறைப்பதற்காகத்தான் பிஜேபி விஷயத்தை மீண்டும் மீண்டும் கிளறி கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார் தொல் திருமாவளவன். அவர் தன் வாக்கு வங்கியை கணிசமான அளவு விஜயிடம் இழந்திருக்கிறார். நன்றாக மக்களை திசை திருப்புகிறார் திருமா. இது வந்து பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்தீங்க, இப்படி தொடர்ந்து மக்களை பேசி ஏமாற்ற முடியாது. சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடுச்சு. பிஜேபி வந்தால் என்ன தப்புன்ற கேள்விக்கு மக்கள் வருகிறார்கள். பிஜேபி இந்தியாவில் கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது. அங்கெல்லாம் என்ன மக்கள் செத்தா போயிட்டாங்க. இந்த கேள்வி வருகிறது. இது நியாயமற்ற கேள்வி என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். பிஜேபி வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது ஒன்றை மட்டுமே வச்சு கடந்த 5 வருஷம் திமுக வண்டியை ஓட்டின மாதிரி இனி யாராலையும் வண்டியை ஓட்ட முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு, எலெக்டட் கவர்மெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அது செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு இவர்கள் தான் பொறுப்பு. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட நல்லதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறீங்க நீங்கள். ஆனால் தோல்விகளுக்கு, தவறுகளுக்கு மோடியை காரணம் சொல்கிறது மாதிரியான ஒரு முறையற்ற செயல் எதுவும் இருக்க முடியாது. ஆகவே இவர்கள் இனிமே அந்த பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. விசிகாவும் இடதுசாரிகளும் அப்படி ஓட்டினாங்கன்னா இருக்கிற 2 சீட்டும் காணாமல் போகும். அதிலும் ஒரு சீட் வெற்றி பெற்றதுங்கிறது லோ மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு சீட்டு வந்து குழப்பத்திலே தான் வந்து கேண்டிடேட் நின்று ஜெயிச்சும் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு ஓட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சதான். அவர் ஒரு ஓட்டில் பெரிய கருப்பன் ஜெயிச்சாலும் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சதான். பெரிய சரிவை திருமாவளவன் சந்திச்சிருக்காரு. பெரிய அளவை திரும்ப சந்தித்திருக்கிறார். அவர் அது அவருக்கு தெரிகிறது. ஆனால் மக்களை திசை திருப்புகிறார். பிஜேபி பக்கம் பழிய போட்டு உங்க வாக்கு வங்கி நீங்க இழந்துட்டீங்க சார், அதை பத்தி கவலைப்படுங்க. அப்புறம் முன்னுக்கு பின் முரணா பேசுறதுல கின்னஸ் ரெக்கார்ட் படைத்துக் கொண்டிருக்கிறார் திருமா. அவர் நாக்பூரின் ஏஜென்ட்னாரு விஜயா. சீமானும் விஜயும் நாக்பூரின் ஏஜென்ட் அப்படின்னாரு. அவர் பிஜேபியோட பி டீம்னாரு. தொடர்ந்து வந்து பாஜக ஆதரவாளர்னாரு. அவரை பாஜக தான் அவரை இயக்குதுனாரு. இப்ப என்ன சொல்றாரு? பாஜகவுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் விஜய்க்கு. இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம்னாரு. இந்த முடிவை வரவேற்கிறோம்னா திமுக தோற்றத்தை நீங்க வரவேற்கிறீங்களா? அதில் அறிவாலயத்துக்கு வெளியே இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு. வெளியில வந்த உடனே நாங்கள் வந்து விஜயை வந்துட்டு நாங்கள் இடதுசாரிகளோ நாங்களோ வந்துட்டு பெரிய அளவில் அவரை குறிப்பிட்டு நாங்கள் எந்த இடத்துலையும் தாக்கி பேசவில்லை. ஏன் இது வந்து மாறி மாறி பேசி தானும் முட்டாளாகி மற்றவங்களையும் முட்டாளாகி இருக்கிறதையும் விட்டுட்டு நிற்கிறீங்க. 6 சீட் வந்தப்பையும் 2 தான் ஜெயிச்சாங்க லெஃப்ட். இப்பயும் 5 வாங்கினப்பையும் 2 தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் 4 வச்சுருந்தீங்க, நீங்கள் 2 கிடக்குது. உங்களுக்கு வந்து கீழே தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. புது பிளேயர் வந்துட்டாங்க. இனிமேல் பிஸ்னஸ் நாட் ஆஸ் யூஷுவல். இந்த பெரியார், இந்த கீழடி, இந்த பொருணை, திராவிடம், சமூக நீதியெல்லாம் வச்சு ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உயர்ந்த விஷயங்கள். பெரியார் இஸ் கான்ட்ரிபியூட்டட் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு. எவ்வளவோ தலைவர்கள் பங்களித்த மாதிரி பெரியாரும் அவர் காலகட்டத்தில் பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். நிறை குறைகள் உண்டு. பெரியாரை வந்து சீமான மாதிரிலாம் நம்ம விமர்சனம் பண்ணல, தூஷிக்கல. பெரியார் ஒரு ஐகானிக் ஃபிகர், அவ்வளோதான். அதோட விட்டுருணும். 24 மணி நேரமும் பெரியாரை பிடிச்சின்னு தொங்குறது, சமூக நீதின்றது, ஊரை கொள்ளை அடிச்சுக்கிட்டு குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா, கீழடி பெருமையெல்லாம் பேசுனீங்கன்னா மக்கள் தூக்கி அடிப்பாங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஆமாம், 58 ஆண்டு கால திராவிட அரசியல் வந்து முடிவுக்கு வந்து காங்கிரஸ் பேசிட்டு இருக்கு. தப்புங்க. அது திராவிட அரசியல்னு அதை பார்க்காதீங்க. அது வந்துங்க வெல்ஃபேர் பாலிடிக்ஸ். விஜயும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் தான் நான் பண்ண போறேன்றாரு. அதனால திராவிடத்துக்கு எதிரானவர்கள் அப்படி திராவிட இயக்க தலைவர்கள் பெரியாரை தான் அவர் தன்னுடைய வழித்தோன்றலா எடுத்திருக்கிறார் விஜய். அப்ப அதனால இது திராவிடத்தோட வீழ்ச்சி என்று சங்கிகள் சொல்வது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அது தப்பு. காங்கிரஸ் சொல்லியிருந்தாலும் அது தப்பு. டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வளர்ச்சி குறியீடு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் அது தொடரதான் போகுது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் திராவிட மாடல்ன்றதை அதை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி அதை குறுகிய பார்வையில் பார்ப்பது என்பது ரொம்ப தவறானது. பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த ரேஸ்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இந்த அணியில் இணைவதற்கு. பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே வந்துட்டு திரைமறைவான பேச்சுவார்த்தைங்கிறதா வந்துட்டு அவங்கள்ட்ட 4 MLAs வந்து பாமக ஆபீஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க. அவர்களுக்கான வாய்ப்பும் என்ன அளவில் போயிட்டு இருக்குங்கிறதும் திரைமறைவாக தான் இருக்கு. இல்லைங்க, இப்போ பாமக உள்ள வந்துன்னா விசிக வெளில போயிடும். அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ 5+1 4 9 2 CPI CPM கொடுத்தாங்கன்னா 13 2007 107 + 13 120 ஓட்டலாம். முதல் 6 மாதம் ஓட்டலாம். அதுக்கு பிறகு திரும்பவும் சொல்கிறோம், வினோத், இந்த அரசு 5 ஆண்டுகள் ஸ்திரத்துடன் இருக்க வேண்டுமானால் முதல் 6 மாதத்தை இப்போ நம்ம சொன்ன நம்பர்ஸை வச்சு ஓட்டிடலாம். காங்கிரஸ், பாமக, CPI CPM வச்சு ஓட்டிடலாம். ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் மோஷனில் ஜெயிச்சா அடுத்த 6 மாதத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது.
அதனால் கவர்மெண்ட் வில் சேஃப் ஃபார் நெக்ஸ்ட் 6 months. பட் 5 ஆண்டுகளை ஓட்டணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதிமுக இவர்களை ஆதரிக்கணும். அது சாத்தியப்படுமா? அப்படி சாத்தியம்னா 46 எம்எல்ஏ கூட மொத்தமாக ஆதரிப்பாங்களா வெளியிலேருந்து, அல்லதில் அதில் 2/3 உடஞ்சா டிஸ்குவாலிஃபிகேஷன் இதுலேருந்து தப்பிக்கலாம். 32 எம்எல்ஏவை யாராவது உடச்சி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவர்கள் விஜயோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சா 5 வருஷத்தில் தப்பலாம். இது நடக்கலைன்னா, அதாவது ஏடிஎம்கேவோட சப்போர்ட் விஜய்க்கு கிடைக்கலன்னா இந்த நம்பர்ஸை வச்சு அவரால் ஓராண்டுக்கு மேல் அதிகபட்சம் அது கூட ஆள முடியாது. புரியுதா நான் சொல்றது? நீட்டான ஒரு இதுதான் சார். இதான் நான் தெளிவாக போட்டு உடச்சிட்டேன். திஸ் இஸ் த பொசிஷன். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பதில் தந்தமைக்கு நன்றி.